கிறிஸ்துவின் நிமித்தம், நல்லா கவனிக்கணும், கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுகளும் உபத்திரவங்களும் நமக்கு அனுபவிக்கிறதற்கு நியமிக்கப்பட்டிருந்தால் சோர்ந்து போகாமல் மகிழ்ச்சியோட அவைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். அல்லேலூயா. பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் பாடுகளில் குறைவானதை என் சரீரத்தில் அவருடைய சபைக்காக நான் நிறைவாக்குகிறேன். நாம் ஊழியத்தில் பங்கெடுக்கிறவர்களாகவோ ஊழியம் செய்கிறவர்களாகவோ இருந்தால் நமக்கு சுகமான வாழ்க்கை என்பது தூரமாயிருக்கும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்லுகிறது உங்களுக்கு புரிகிறது என்று நினைக்கிறேன். சுகமான வாழ்க்கை என்பது தூரமாயிருக்கும். உண்மையான ஊழியன், உண்மையான அப்போஸ்தலன், உண்மையான தேவ மனிதன் பாடுகளையும் நிந்தைகளையும் வேதனைகளையும் உபத்திரவங்களையும் அனுபவிக்கிறவனாயிருப்பான். ஆமென். நீ பார், அவன் உபத்திரவங்களை அனுபவிக்கிறவனாயிருந்தால் அவன் கர்த்தருக்காக பாடுபடுகிறவன் என்று எழுதிக்கொள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலர்களில் யார் ஆசீர்வாதமான ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்தவர்கள்? சொல்லி எழுதி காட்டுங்க பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஆசாரியர்கள் ஆடம்பரமாய் வாழ்ந்தார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்திலே அப்போஸ்தலர்கள் ஆடம்பரமாய் வாழ்ந்தவர்கள் அல்ல. ஆமென். அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஆசாரியர்கள் ஆடம்பரமாய் வாழ்ந்திருக்கலாம். புதிய ஏற்பாட்டு காலத்து அப்போஸ்தலர்கள் ஆடம்பரமாய் வாழ்ந்தவர்கள் அல்ல. அவர்கள் பாடுகளின் வழியிலே கடந்து போனவர்கள், உபத்திரவங்களின் வழியிலே கடந்து போனவர். உண்மையாய் ஊழியம் செய்கிறவன் உபத்திரவப்படுவான். ஆமென். உண்மையாய் ஊழியம் செய்கிறவன் பாடுகளை அனுபவிப்பான், நிந்தைகளை அனுபவிப்பான், அவமானங்களை அனுபவிப்பான், உபத்திரவத்திலும் சோதரம். ஆமென். பவுல் சொல்லுகிறார், நாங்கள் பசியில் இருந்திருக்கிறேன், பட்டினியில் இருந்திருக்கிறேன், கப்பற்சேதத்தில் இருந்திருக்கிறேன், நிர்வாணமாய் இருந்திருக்கிறேன், சோதர சிங்கத்தின் வாயிலிருந்து என்ன செஞ்சிருக்கிறேன்? தப்பிச்சிருக்கிறேன், கண் விழிப்புகள் இருந்திருக்கிறேன், பல நெருக்கடிகளை சந்தித்திருக்கிறார். யாரு? அப்போஸ்தலனாகிய பவுல். இன்னைக்கு அவர் எழுதின நிருபங்களை வைத்து கொள்ளையடிக்கிற கூட்டமும் இருக்குது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமென். இந்த நிருபங்கள் எல்லாம் நமக்கு தருகிறதற்கு, இந்த சபைகள் எல்லாம் அவர் ஸ்தாபிக்கிறதற்கு அவர் பட்ட பாடுகள் அநேகம். ஆனா இன்னைக்கு இந்த வேத புத்தகத்தை எடுத்துக்கொண்டு கொள்ளையடிக்கிற கூட்டம் இருக்குதுயா, கொள்ளக்காரையா, தோத்திரம். சொகுசு பங்களா கட்டுறவன் இருக்காயா, ஆடம்பர வாழ்க்கை வாழ்றவன் இருக்கு. உழைச்சு கட்டுங்கடே. நான் மறுபடியும் சொல்றேன், உனக்கு காரு வேணுமா, பங்களா வேணுமா, சொகுசு வாழ்க்கை வாழணுமா, கர்த்தரை அறிவிக்கிறது தவறு கிடையாது. ஏதோ ஒரு சுவிசேஷ ஊழியம் பண்ணு, அல்லது எங்கேயோ உதவி ஊழியனா இருந்து என்னத்தோ சபை நடத்து. ஆனா உனக்கு சொல்லித்தரேன், உழைச்சு சம்பாதி, உழைச்சு சம்பாதி, வேலை பார்த்து சம்பாதித்து அனுபவி. வேணான்னு சொல்லல. பிரைஸ் தி லார்ட். ஊழியத்திலிருந்து வருகிறது கர்த்தர் கொடுக்கிறது. பிரைஸ் தி லார்ட். நான் சத்திய வசனத்தை ரொம்ப சரியா சொல்லி கொடுக்கணும்னு பயத்தோட நிக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. நீங்க சில பெரும் செலிபிரிட்டிகளை பார்க்கலாம். அவர்களை பார்த்துட்டு நம்ம ஊழியங்களும் இப்படி கட்டப்படணும், நம்ம ஊழியக்காரர்கள் இப்படி வரணும், அதெல்லாம் தயவு செய்து அப்படி நினைக்காதீங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சோத்ரம். தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிறவன் என்ன செய்யப்படுவான்? துன்பப்படுவான். எங்களுக்கு சாப்பிட அனுமதி இருக்குது, காணிக்கை பொருள் எடுத்து சாப்பிட அனுமதி இருக்குது, உடுத்த அனுமதி இருக்குது. எதை வச்சு? ஒரு சொந்தமா சொத்து வாங்குறதுக்கு அனுமதி இல்லையா? தெரிஞ்சுக்கிடணும். சோத்ரம். நான் சொந்தமா சொத்து வாங்கணும்னா நான் உழைச்சு சம்பாதிக்கணும். அல்லேலூயா. காணிக்கை பணத்தை எடுத்து கொண்டு போய் நான் நிலம் என் பேருக்கு வாங்க முடியாது. எந்த பணத்தை எடுத்து கொண்டு போய்? காணிக்கை பணத்தை எடுத்து கொண்டு போய் நிலத்தை என் பேர்ல வாங்க முடியாது. நான் நிலத்தை என் பேர்ல வாங்கணும்னா நானும் என் பொண்டாட்டியை சம்பாதிச்சதா இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. என் பிள்ளைகளுக்கு நான் சேர்த்து வைக்கணும்னு நினைச்சா காணிக்கை பொருளை சேர்த்து வச்சுட்டு காணிக்கை பொருளை சம்பாரிச்சு வாரிசுகளுக்கு விட்டுட்டு போறவன் பரலோகத்துக்கு போக மாட்டான்.
காணிக்க பணத்தில் சொத்து சேர்த்து பிள்ளைகளையோ அல்லது வாரிசுகளையோ அல்லது உலகத்தில் இருக்கக்கூடிய அவனுடைய வித்துக்களையோ ரத்த சொந்தங்களையோ வாழ வச்சவன் சொர்க்கம் போல தேவனுடைய ராஜ்யத்தில் வரமாட்டான். உழைச்சி சம்பாரி, வேலை பார்த்து சம்பாரி. நீ வேலை பார்த்து சம்பாரிச்சதை உன் வாரிசுக்கு விட்டுட்டு போ. காணிக்க பணத்தில் இடம் வாங்கினா போய் ஸ்தாபனத்து பேரில் எழுதி கொடுக்கணும். நீ எந்த ஸ்தாபனத்தை சேர்ந்திருக்கிறையோ அல்லது நீ எந்த ஒரு சோதரம் ட்ரஸ்ட் தொடங்கி இருக்கிறையோ அதன் பேரில் எழுதி வச்சு அடுத்த தலைமுறைகளுக்கு அந்த மக்களுக்கு அதை விட்டுட்டு போகணும். ஆமென். காணிக்க பணத்தை வாரிசுக்கு விட்டுட்டு போறவன் சபிக்கப்பட்டவன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். சோதரம் எவ்வளவு பெரிய ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, அதை எடுத்து சபையின் பேரில் வச்சுட்டு சோதரம் ட்ரஸ்டின் பேரில், நான் ட்ரஸ்ட் வைக்கிறதுல கூட எனக்கு பெருசாக உடன்பாடு கிடையாது. ஆனால் ஸ்தாபனம்னு ஒன்று சொசைட்டி ஆக்டில் இருக்குதுன்னா அதில் எழுதி கொடுக்கணும். அது யார் பணத்தில் வாங்கினது? காணிக்க பணத்தில். நான் உன் பேரில் வாங்குறேன்னா உனக்கு தேவைன்னா நீ உழைச்சி சம்பாரிச்சு புருஷன் பொண்டாட்டி வேலை பார்த்து சம்பாரிச்சு உன் பிள்ளைக்கு வச்சுட்டு போ. பிரைஸ் தி லார்ட். தப்பில்லை, உன் பேரில் வாங்குற தப்பு இல்லை. ஆனால் அது உன் உழைப்பா இருக்கணும், காணிக்க பணமா இருக்கக்கூடாது. சொகுசு வாழ்க்கை வாழுகிறதற்கு தேவன் யாரை என்ன செய்யல சொல்லுங்களேன். அப்போஸ்தலர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் படி, அப்போஸ்தலர்கள் எப்படி நடந்தார்கள் என்று படி. தயவு செய்து சொல்றேன், தன் வாரிசுகளுக்கு தன் ஊழியத்தை விட்டுட்டு போக கூடாது. ஆமென். தேவன் அவர்களை அழைத்து அந்த இடத்துல நிலைநாட்டி இருந்தால் மாத்திரம்தான் அவர்கள் அங்கீகரிக்கப்படணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். சும்மா எங்க அப்பா நடத்தின சபை, எங்க தாத்தா நடத்தின சபையெல்லாம் இங்கே வேலைக்கு ஆகாது. கர்த்தர் அதுல யாரை வைக்கிறாரோ அவங்க தான் என்ன செய்யணும் சொல்லுங்களேன். பிரைஸ் தி லார்ட். எனக்கு ஆசை இருக்கலாம், என் பிள்ளை எனக்கு அடுத்து ஊழியக்காரனா இருந்தா நல்லா இருக்கும். அழைப்பே இல்லாத என் பிள்ளை அதில் விட்டுட்டு போகக்கூடாது. அபிஷேகமே இல்லாத என் பிள்ளை அதில் விட்டுட்டு போகக்கூடாது. தேவன் அங்கீகரிக்காத என் பிள்ளை அதற்கு அதிகாரியை விட்டுட்டு போகக்கூடாது. அவனுக்கு அழைப்பு இருக்கணும், தேவன் அதை அங்கீகரிக்கணும். ஆமென். அவனுக்கு அழைப்பு இருந்து அவனுக்கு இந்த ஊழியம் இல்லாமல் தேவன் மகிமையான ஒரு ஊழியத்தை வச்சிருப்பாருன்னா அவன் அதை செய்ய போயிடணும். இதுதான் ஊழியம், எங்க அப்பன் ஊழியம், இங்க இருக்கிற ஆட்கள் வந்துடக்கூடாது. ஞானமா இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். இதெல்லாம் நீங்க விசுவாசிகள் படிக்கணும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் யாரை அந்த இடத்துல நியமிக்கிறாரோ அவங்க வருவாங்க, அவங்க ஊழியத்தை செய்வாங்க. பிரைஸ் தி லார்ட். நான் சொல்றேன் சரிதானப்பா. எந்த அப்போஸ்தலர் அப்படி செஞ்சிருக்காங்க? இன்னைக்கு சொகுசு வாழ்க்கை சில ஊழியர்கள் வாழுகிறத பார்த்துட்டு ஊழியக்காரனை கட்டுனா நம்மளும் சொகுசா இருக்கலாம். கிடையாது. ஊழியக்காரனை கட்டினா சொகுசா இருக்க முடியாது. வருஷத்துக்கு மற்றவனை கட்டினா கூட 3 சேலை 4 சேலை கிடைக்கும். ஊழியக்காரனை கட்டிட்டு நீ வீட்டில் கடந்தேன்னா ஒரு சேலை கூட உனக்கு என்ன செய்யாது. கிறிஸ்துமஸ் அப்ப எவனாவது வாங்கி கொடுத்தா தான் உண்டு. அதான உண்மை. இப்ப நம்ம வேலை பார்க்கிறோம், உழைக்கிறோம், சம்பாதிக்கிறோங்கிறது வேற, உன் உழைப்புல வாங்குறது வேற. ஊழியத்தில் இருந்தா எப்படி? காணிக்கை பொருளை தான் வாங்க முடியும். யாராவது வாங்கி கொடுத்தா அல்லது காணிக்கையில இருந்து நமக்கு ட்ரெஸ் எடுத்துக்கலாம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆடம்பரமா உடுத்த முடியுமா? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. எதனால? ஒரு வெண்வஸ்திரத்தை அவர் வருகையிலே கர்த்தர் எனக்கு தரணும்னா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமென். ஆமென். சோத்திரம். அவங்களுக்கு எல்லாருக்கும் வெண்வஸ்திரம் தரிக்கப்பட்டுச்சு. பாடுகளை உபத்திரவங்களை அனுபவிச்சவங்களுக்கு வெண்வஸ்திரத்தை அவர் தரிக்கிறார். ஒரு வெண்வஸ்திரத்தை அவர் தரித்து, வா மகனே வா மகளே என்னை கட்டி அணைத்து நித்திய ராஜ்யத்துக்குள்ள ஆளுகையில உட்கார வைக்கணும்னா இந்த பூமியில அந்நியராயும் பரதேசியாயும் பாடு நிறைந்தவருக்கு ஒப்பாய் நாமும் பாடு அனுபவித்தவர்களாய் போகணும். அல்லேலூயா. எரேமியா சொல்றான், என்ன ஆண்டவரே துன்மார்க்கே வாழ்ந்திருக்கான், நான் பாடா படுறேனே. அதுக்கு அவர் சொன்னார், இப்பதான்டா ட்ரெய்லரே, இனிமேல் தான் என்ன வரப்போகுது, ஃபுல்லா இனிமேல் தான் ஆரம்பிக்க போகுது. இப்பதான் பிகினிங்லேயே நீ இழைச்சு போறியே, இனி குதிரையோல நீ ஓட வேண்டியது இருக்குது. பிரைஸ் தி லார்ட். ஊழியம் வளர வளர சுமை கூடும். ஜனங்கள் வர வர பல பிரச்சனைகள் எழும்பும். ஆமென். அல்லேலூயா. 4 பேர் இருக்கும் போதே உனக்கு மண்டை குடையுது. இவன் குடும்பத்துல இந்த பிரச்சனை, அவன் குடும்பத்துல அந்த பிரச்சனை, இவன் குடும்பத்துல நொந்த பிரச்சனைன்னு. எல்லாம் இனிதாண்டா.
ஊழியத்தின் ஆரம்பத்திலேயே நீ இழைச்சு போவேன். ஆண்டவரே 10 குடும்பத்தை உன்னால மேய்க்க முடியலன்னா உன்னை நம்பி 1000 குடும்பம் வருமானே? 10 குடும்பத்தோட உன்னால இசைஞ்சு போக முடியல, 10 குடும்பத்தோட உன்னால ஐக்கியப்பட முடியல, 10 குடும்பத்தோட உன்னால என்ன செய்ய முடியல? பிரைஸ் தி லார்ட். 10 பேரோட உன்னால ஐக்கியப்பட முடியல. உனக்கு ஆண்டவரே 1000 தாரும், லட்சத்தை தாரும், குட்டி குட்டியா சபையை தாரும், நிறைய ஊழியக்காரரை தாரும். வெக்கம் இல்ல பேசுறதுக்கு உனக்கு? ஆமென், அல்லேலூயா. ஒரு பிள்ளைய வளர்க்க துப்பு இல்லாதவனுக்கு அப்படியே பிள்ளையா பெத்தெடுக்கணும்னு ஆசை வந்துச்சான். என்னத்துக்குன்னு கேட்கிறேன், என்னத்துக்குன்னு கேட்கிறேன் நான். நீ காலாட்களோட ஓடும் போதே உன்னை இழைக்க பண்ணுவார்கள்னா குதிரையோட ஓடுகிற காலம் அல்லவா உனக்கு இருக்குது எதிர்காலத்தில். சிந்தி, தேவனுடைய பிள்ளைகள் சிந்திக்கணும். ஆரம்ப காலகட்டத்தில் அதுலயே நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, ஊழியம்னா பாடு கஷ்டம், ஐயோ முடியல, கொடுத்தது கொடை இதெல்லாம் சொல்லக்கூடாது. ஓடணும். நமக்கு வைத்திருக்கிற இலக்கு பெருசு. சொல்லுங்க, நம்மை அழைத்த அழைப்பு பெருசு. பிரைஸ் தி லார்ட். நம்ம வைத்திருக்கிற இலக்கு பெருசு, நம்மளை அழைத்த அழைப்பு பெருசு. அதனால காலாட்களோட ஓடும் போது ஆமென் சொல்லுங்களேன். சோதரா. அதனால சொல்றேன், உன் தகப்பன் வீட்டார் என்ன செய்யாத, நம்பாத. அவன் சொத்தை எடுத்துக்கிடுவான், போய் தொலைது விடு. தேசமே தீயில எரிய போது இதுல நீ உன் சொத்துல வீடு கட்டி என்ன பண்ண போற போல. நான் சொல்லல, எரேமியா கிட்ட ஆண்டவர் அப்படி சொன்னார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா.